வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, நண்பர்களே, இன்னைக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வெடிகுண்டு வாங்கினேங்க. அந்த வெடிகுண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆம்பர்னே பவர் பேங்க் 20 வாட் சப்போர்ட் ஆகிற ஒரு 10,000 mAhல இருக்க ஒரு பவர் பேங்க் தான் வாங்கினேன். அந்த பவர் பேங்க்கில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நான் அந்த 2 வருஷமாக யூஸ் பண்ணும்போது அந்த பவர் பேங்க்கில் வந்து என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பவர் பேங்க்கோட மாடல் வந்து ஸ்டைடென் 10,000 mAh பவர் பேங்க். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபா. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 800 ரூபாய் இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு இந்த பவர் பேங்க்கை மட்டும் வாங்கிறாங்க. காரணம் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கெப்பாசிட்டிக்காக 10,000 mAhம் குயிக் சார்ஜுக்காக 3.0வும் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு யூஎஸ்பியும் ஒரு டைப் சியும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க்கில் இருக்க அடுத்த ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓவர் சார்ஜ் ஆனால் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குயிக் சார்ஜுக்காக லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க்கில் கொடுத்துருக்க அடுத்த ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி டைப் சி டைப் ஏ கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்புட்டுக்காகவும் அவுட்புட்டுக்காகவும் ஒரு எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பேட்டரியோட டைப் வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க்கில் சப்போர்ட் ஆகிற டிவைசஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மொபைல்ஸ், வாட்ச், ட்ரிம்மர், ஸ்பீக்கர், டேப்லெட், இந்த மாதிரி கேஜெட்டுக்கெலாம் நீங்கள் வந்து ஈஸியாக அந்த பவர் பேங்க்கில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சரி வாங்க, நம்ம இந்த பவர் பேங்க்கில் வந்து என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பவர் பேங்க்கை வந்து நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன பாசிட்டிவாக தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பவர் பேங்க்கில் கொடுத்துருக்க உருப்படியான விஷயமே 20 வாட் சப்போர்ட் ஆகிற ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணும்போது 2 hours 3 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த பவர் பேங்க் வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிடுது. அது மட்டும் தான் அந்த பவர் பேங்க்கில் இருக்க பாசிட்டிவ். மற்றபடி இந்த பவர் பேங்க்கில் வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. இந்த பவர் பேங்க்கில் இருக்க நெகட்டிவ்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொடுக்குறது மட்டும் தான் 10,000 mAh வந்து கொடுத்துருக்கான். பட் ஆனால் இதில் சப்போர்ட் ஆகிற mAh வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு 5,000 mAh சப்போர்ட் ஆகிற ஒரு மொபைலில் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே சார்ஜ் போடவே முடியல. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 80% மேலே சார்ஜ் ஏறல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பவர் பேங்க் வந்து 10,000 mAh கொடுத்துருக்குது வேஸ்ட்டு தான். இதில் வந்து கொடுத்துருக்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 10,000 mAh கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இதில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பவர் பேங்க்கில் வந்து 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிறதால குயிக்காக வந்து உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் ஏறிடுது. ஆனால் 80% மேலே இந்த பவர் பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் கொடுத்துருக்க 10,000 mAh வந்து பார்த்தீங்கன்னா 5,000 mAh கீழே தான் சப்போர்ட் ஆகுது. இந்த பவர் பேங்க்கில் இருக்க செகண்ட் நெகட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த பவர் பேங்க் வந்து 1 இயரோ இல்லை ஒரு 2 இயரோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பவர் பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக உப்ப ஆரம்பிச்சிருது. பேட்டரி வந்து உப்ப ஆரம்பிச்சதால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சார்ஜ் மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேட்டரி வந்து உப்பிடுது. பவர் பேங்க் வந்து வெடிக்கிற கண்டிஷனிலும் போகுது. 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறுங்குண்டா. நண்பர்களே, ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பவர் பேங்க் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவர் பேங்கை வந்து நான் வெடிக்கிற கண்டிஷன் போனதால் இந்த பவர் பேங்கை வந்து நான் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பவர் பேங்க் வந்து என் கையில் இல்லை. பட் ஆனால் நான் வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பவர் பேங்க்கில் இருக்க நெகட்டிவ்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட ஷேர் பண்ணுறேன். துப்பிட்டு 10 எண்ணிட்டா வெடிக்கிற இப்ப பாருங்க, பம்பரத்தில் விளையாடலாம், பட்டை விட்டு விளையாடலாம், ஆனா வெடிகுண்டு மட்டும் விளையாடாது. இந்த மாதிரி பவர் பேங்க்லாம் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட ப்ரைஸ் வந்து 950 ரூபா. ஆனால் 950 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி இந்த பவர் பேங்க்கில் வந்து கெப்பாசிட்டி ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து பவர் பேங்க் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஃப்ளிப்கார்ட்லையோ இல்லை அமேசான்லையோ அதோட யூசர் ரிவ்யூலாம் வந்து பார்த்துட்டு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பவர் பேங்க்கை வந்து பை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா?